ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சக்தி பீடங்கள் தரிசிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. இன்று அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி திருக்கோயில் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அன்னை நமக்கு அருள்பாலித்திருக்கிறார். காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே, காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே. ஆனந்த மோகன புன்னகையை என்று ஆனந்த மோகன புன்னகையை என்று காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே. காலத்தின் கருவாகி வந்தாயம்மா, கருணையை உருவாகி நின்றாயம்மா. காலத்தின் கருவாகி வந்தாயம்மா, கருணையை உருவாகி நின்றாயம்மா. வான் புகழும் கரக்காவூர் மரகதமே, உன்னை நம்பிய மங்கையரின் நம்பிக்கை நீதானே. வான் புகழும் கரக்காவூர் மரகதமே, உன்னை நம்பிய மங்கையரின் நம்பிக்கை நீதானே. காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே, காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே. இந்த கோவில் ஆட்காடு வட்டம் ஆனைமல்லூருங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கு. மதுரையில் மீனாட்சி, காசியில் விஷாலாட்சி, காஞ்சியில் காமாட்சி, ஆட்காடு மாவட்டத்தில் இங்கே ரேணுகா பரமேஸ்வரியாக வீற்றிருக்கிறார். மலை போல் உன்னை நம்பி நான் இருக்க, நல் சுகமாய் பிரசவமும் நிகழ்த்திடுவாயே. மலை போல் உன்னை நம்பி நான் இருக்க, நல் சுகமாய் பிரசவமும் நிகழ்த்திடுவாயே. காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே, காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே. பௌர்ணமி நிலவில் உன் முகம் கண்டேன், தங்க நிற உடை தரித்து தரிசனம் தந்தாய். பௌர்ணமி நிலவில் உன் முகம் கண்டேன், தங்க நிற உடை தரித்து தரிசனம் தந்தாய். நீயே என் சேயாக அவதரிப்பாய் என்றும் நித்திய சௌபாகியம் அளித்திடுவாய். கதறி மனமுருகே அழுதவர்க்கெல்லாம் உன்னை நாடி துதித்ததனால் உளம் குளிர்ந்ததம்மா. கதறி மனமுருகே அழுதவர்க்கெல்லாம் உன்னை நாடி துதித்ததனால் உளம் குளிர்ந்ததம்மா. காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே, காணமனம் விழையுதே அம்மா உன்னை காணமனம் விழையுதே. ஆனந்தமோ ஒன்று மட்டும் உலகத்தில் உண்மைங்க, இந்த உலகத்தில் தெய்வ சக்தியை எந்த வடிவத்தில் வேணாலும் வணங்கலாம். எந்த தெய்வத்தையும் எப்படி வேணாலும் வணங்கலாம், வடிவம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அன்னை வடிவில் வணங்குறதுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சக்தி ரூபத்தில் தரிசிக்கக்கூடிய ஆனந்தம்
அது ஒரு தனி தான். அந்த வகையில் இந்த நாளில் அன்னை ரேணுகா பரமேஸ்வரியை தாய் வடிவில் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் ஜமதக்கனி முனிவர் இந்த ஆலயத்திற்கு வந்து, முனிவர் வந்த ஸ்தலம் எப்பொழுதும் ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜமதக்கனி முனிவர் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். இது ஒரு குலத்திற்கு பாத்திரப்பட்ட ஆலயம். இங்கே நாகசக்தி ரூபம் மிகவும், ஒரு மரத்துக்கு கீழே நாகசக்தி ரொம்ப அழகா இருக்கு. இந்த நாகசக்தியினுடைய வடிவம் சர்ப்பதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கும். திருவருள் நிலவே அங்காளம்மா, குல தெய்வம் என்றும் நீயே அம்மா, விரும்பிடும் நலம் தரும் அங்காளம்மா, மனை விளக்கே அன்பு தாய் நீயம்மா. திருவருள் நிலவே அங்காளம்மா, குல தெய்வம் என்றும் நீயே அம்மா. செல்வியே எம்மை வழி வழி காக்கும் பெருந்தேவியே, வாழ்வில் நிறைவை தரும் செல்வியே எம்மை வழி வழி காக்கும் பெருந்தேவியே, ஊழையும் மாற்றிட வரும் துணையே, இன்ப ஊற்றாய் விளங்கும் என் அன்னையே. திருவருள் நிலவே அங்காளம்மா, குல தெய்வம் என்றும் நீயே அம்மா. பரிசாகுமே. திருவருள் நிலவே அங்காளம்மா, குல தெய்வம் என்றும் நீயே அம்மா, விரும்பிடும் நலம் தரும் அங்காளம்மா, மனை விளக்கே அன்பு தாய் நீயம்மா. திருவருள் நிலவே அங்காளம்மா, குல தெய்வம் என்றும் நீயே அம்மா. இப்பொழுது அன்னையினுடைய ஆலய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கக்கூடிய காளியம்மன், நாகதேவதை அன்னைக்கு காவலாக இருந்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். இங்கே அன்னையினுடைய குழந்தையாக ஸ்ரீ செல்வ விநாயகர் அமர்ந்திருக்கிறார். விநாயகரினுடைய அருள் இங்கே அன்னை சக்தி. அதாவது இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். சந்திரன் யாருக்கெல்லாம் கேது கூட இருக்கோ, கேது
என்ற பகவான் ஞானத்தை குறிக்கக்கூடிய செல்வ விநாயகர். சந்திரன் என்பது அம்பாளை குறிப்பது. சந்திரன் யாருக்கெல்லாம் கேது கூட இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்கும். இந்த ரேணுகாதேவி தாயாரை தரிசித்தால் கண்டிப்பாக மனோபலம் கிடைக்கும். பொதுவாகவே சக்தி வழிபாடு எதுக்குன்னா மனோபலத்துக்கு தான். மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு கெட்டு போயிட்டா வாழ்க்கையில் எல்லா விதமான தவறுகளும் நடக்கும். என்னன்னு தெரியலங்க, மனசே சரியில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே. மனசு விரும்பாத செயல் யாருக்கெல்லாம் நடக்கும்னா சந்திரனுடன் கேது, சந்திரனுடன் ராகு. இப்ப யாருக்கு அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் அந்த மனக்குழப்பம் இருக்கும். இப்போ சந்திரனுடன் ராகு, சந்திரனுடன் கேது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடன் ராகு, மீன ராசிக்காரர்களுக்கு சந்திரனுடன் கேது. எல்லா வயசுக்காரங்களுக்கும் இது பொருந்தும். மனக்குழப்பம், சக்தி வழிபாடு ரொம்ப அவசியம். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ அருள்மிகு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை தரிசிப்பவர்களுக்கு இந்த சர்ப்பதோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைப்பதற்கான அருமையான ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் அமர்ந்துள்ளது. கிராம தேவதைகள், உலகத்தில் கிராம தேவதைகள் இல்லாமே இருக்காது. ஏன்னா பழங்காலத்திலிருந்து கிராம தேவதைகள் வழிபட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஈர துணியோட வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூச்சட்டி கிரகம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம். அம்மன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் இந்த பூச்சட்டி வழிபாடு. அப்போ ஈர துணியோடு போவாங்க. எல்லாருக்கும் பெரிய கேள்வி உண்டு, இந்த ஈர துணியோட சாமி கும்பிட்றது சரியா தவறா? உடம்பில் இருக்கக்கூடிய சூடு குறைந்து ஞானத்தை எட்டும் வழியை சுலபமாக வச்சிருக்காங்க. இதை இன்றைய விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். வழிபாடு செய்யும் போது ஒருநிலைப்படுவதற்கு ஈரத்துணியுடன் வழிபாடு செய்தால், அதனால தான் ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு போவாங்க. இன்று காலம் மாற மாற ஆற்றுல குளிக்கிறதே விட்டாச்சு. ஆனால் இந்த ஈரத்துணியுடன் அன்னை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த வயிற்றில் ஈரத்துணி இருக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய சூடு குறைந்து ஞானத்திற்கு அது வழிவகுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற பேரில் ஈரத்துணியை வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே வழிபாடு என்ற வகையில் வைக்கப்பட்டது. இந்த தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி, ஈரத்துணியை கொண்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு ஈரத்துணியை வச்சுட்டு சாமியை கும்பிடும் பொழுது ஆன்ம லயம் கண்டிப்பாக உங்களுக்கு அது சரி செய்யப்படும். அன்னையின் அருள் சக்தி இந்த மாவிளக்கு எடுக்கிறது, இந்த மாவிளக்கு எடுக்கிறது இதெல்லாம் வந்து இங்கே வழிபாடாக இருக்கிறது.
இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் செல்வது மிகவும் சிறப்பு. இன்னொரு 1 வருஷம் கழித்து போக வேண்டியதாக இருந்தால் சிம்மராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் போகலாம். ஏன்னா இந்த ராகு கேது எப்படி மாறி மாறி வருதோ அதை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்தது. யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் சந்திரனுடன் ராகு இருக்குதோ, சந்திரனுடன் கேது இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால் சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகி மனநிலை சரியாகி நினைத்தது நடக்கக்கூடிய சக்தி ஸ்தலமான அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி பரமேஸ்வரி தாயாரை தரிசித்து உங்கள் வீடுகளில் அருள் சக்தி பாய்ந்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகி உங்களுடைய வாழ்வில் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு ஒரு நல்ல ஸ்தலம். மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய், பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய், பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணியமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவ ஜோதியின் எழில் நீ, ஸ்வயம் பிரகாஷ ஜீவ ஜோதியின் எழில் நீ. ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ, ஓங்காரானந்த ஹ்ரீங்கார குரல் நீ. புது
தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி குரு ரூபிணி மனபோதினி மனபோதினி